தேர்தல் எப்படி நடத்தக்கூடாது என்பது இதுதான். இதைத்தான் உதாரணம். ஒரு வாக்காளர்களும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா இது தேர்தலாக வேற என்ன? அதனால் அந்த தொகுதியில் நிச்சயமாக தேர்தல் ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்தால்தான் அது ஒரு பாடம்னா போகணும். இல்லை யார் வேணால் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். பணம் வச்சிருந்தா தான் தேர்தலில் போட்டியிட முடியும்னு ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. இப்போ எங்களாலாம் போட்டியிட முடியல. ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கிட்டத்தட்ட 2,000 ரூபாய். தமிழ்நாட்டில் 5,75,00,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அதில் திமுக ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 12,000 கோடி வாக்காளருக்கு மட்டும் பணம் கொடுக்குறது. 8,000 கோடி தேர்தல் செலவு, 20,000 கோடி இந்த 20 நாளில் செலவு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கணும்? அப்போது இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். ப்ளஸ் இது அதிகாரிகள்லாம் இதில் தலையிட்டு இது போன்ற நடக்கிற சம்பவங்கள்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை தடை பண்ணிட்டா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போது தேர்தலில் பணம் கொடுத்தாங்கன்னா தேர்தல் நிறுத்துங்க, மறுபடியும் தேர்தல் வைங்க, மறுபடியும் பணம் கொடுத்தா தேர்தல் நிறுத்துங்க, ஒரு நாளுக்கு முடிவு நிறுத்தணும். இது மாதிரி 3 முறை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக 3வது முறை கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அதனால் உறுதியாக ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். பெரிய அளவில் மாற்றத்தை விரும்புகிறார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுப்பாங்க. மயிலாப்பூர் திமுக வேட்பாளருடைய உதவியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பிடிச்சிருக்காங்க. நேற்று வாக்காளர்களுக்கு கொடுத்ததாகவும் இன்னும் சில ஆவணங்கள் யாருக்கு கொடுத்தணுன்ற அந்த விவரங்களும் இருந்திருக்கு. அது இது மயிலாப்பூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் திமுக 3 மாதங்களாக திட்டமிட்டு தான் இருக்காங்க. 3 மாதங்களாக நாங்கள் களத்தில் போய் பார்த்தா நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தினுடைய வாக்குப்பதிவு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அவர் தன்னுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார். முன்னதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், துறை பிரபலங்கள் காலை முதலே வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். நடிகர் சிவகார்த்திகேயனும் சாலிகிராமம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் தன்னுடைய குடும்பத்துடன் வந்து வாக்கினை பதிவு செய்திருந்தார். அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். அதே போன்று இசையமைப்பாளர் அனிருத் உட்பட பல்வேறு தரப்பினரும் வாக்குப்பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்குப்பதிவினை செய்வதற்காக வந்திருக்கிறார். சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, சற்று நேரத்திற்கு முன்பாக தவிக தலைவர் விஜய் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார். நடிகர் ரஜினியும் வாக்குப்பதிவிற்காக வந்திருக்கிறார். அந்த வாக்குச்சாவடியினுடைய தற்போதைய நிலை? சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அங்கு தேர்தல் அலுவலர்கள் அவருடைய ஆவணங்களை சரிபார்த்து வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். வழக்கமாக அவர் இந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்து வருகிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கியதும் காலை 7 மணிக்கு சரியாக வந்திருந்து தனது வாக்கினை செலுத்தினார். அதே போல இந்த முறையும் தற்போது வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து தனது வாக்கினை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். ஒளிப்பதிவாளர் அருண் அந்த காட்சிகளை தற்போது காண்பித்து வருகிறார். தற்போது நடிகர் ரஜினிகாந்தின் வருகை காரணமாக ரசிகர்கள் இங்கு காத்திருந்தனர். வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியே இருந்த ரசிகர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தினர். இந்த நிலையில் தற்போது உள்ளே வந்திருக்க வாக்கினை செலுத்தி வரக்கூடிய ரஜினிகாந்திற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். தற்போது அவர் வாக்கினை செலுத்தி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம்.
தற்போது காவல்துறையினர் தற்போது அவர் நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை செலுத்துவதற்கு ஏதுவாக இங்கு இருக்கக்கூடிய அவர்களை கட்டுப்படுத்தி வருகின்றனர். உடன் அவருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் உடன் வந்திருக்கிறார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி எண் 247 நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். தற்போது தனது வாக்கினை செலுத்தியதை ஊடகத்தினர் மத்தியில் தனது கைகளை உயர்த்தி காட்டி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய மகள் சௌந்தர்யாவுடன் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். வாக்குப்பதிவிற்கு பிறகு அவர் அடையாள மையை காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக அங்கு செய்தியாளர்களும் வாக்காளர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிப்பதற்காக பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் ரஜினிகாந்தினுடைய வாக்குப்பதிவிற்கு பிறகு மற்ற வாக்காளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் பெரிய அளவில் தள்ளுமுள்ள இல்லாமல் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்த பிறகாக வாக்குச்சாவடி மையத்திலிருந்து வெளியே வர இருக்கிறார். வெளியே வந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா, சந்தித்தால் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திரைப்பிரபலங்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய பிறகாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நடிகர் சிவகார்த்திகேயன் உட்பட பல்வேறு தரப்பினரும் ஜனநாயக